பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கேட்காத ஆசீர்வாதங்களை தருகிறதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் கேளாத ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்காமலே நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்றால், ஆம், நாம் கேட்காமலே ஆசீர்வதிக்கிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது யாக்கோபை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டிற்கு அவன் போய் கொண்டிருப்பான். ஒரு இடத்துல வந்து அவன் படுத்து விடுவான். அங்கு ஒரு கல்லை வைத்து அவன் உறங்கிக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அந்த ராத்திரியிலே சொப்பனத்தின் மூலமாய் அவனோடு பேசுவார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இது அவன் கேட்கவே இல்லை. அவன் தப்பிக்கொண்டு ஓடுகிறான். அந்த பயத்திலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்றுதான் அவன் நினைக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இதுவரைக்கும் அவன் கேட்காத ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். ஒன்றும் இல்லாமல் நடந்து போகிற போது கேளாத ஒன்றை சொப்பனத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்றால், ஆண்டவர் யாக்கோபை தற்காலிகமாக பார்க்கவில்லை. ஆண்டவர் யாக்கோபை எதிர்காலத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய தற்காலிக பிரச்சனைகளுக்காக தான் அதிகமாய் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் எதிர்காலங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் திட்டம் வைத்தபடியினாலே தான் அந்த எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இங்கே கர்த்தர் அதை கொடுத்ததுக்கு காரணம், அவனை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தன்னை உண்டாக்கின தேவன் மேலே அவன் முழு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே இந்த கேளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு தருகிறார். ஆம், அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கேட்காமலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. யோபை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரிடத்திலே அவன் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்காக ஜெபம் பண்ணினான். ஆனால் யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னலைமை இரட்டிப்பாக ஆஸ்வதிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக நேரங்களில் இப்படி நம்மளை கேளாமலே கொடுப்பதற்கு காரணம், நம்மை ஆயத்தப்படுத்தி தேவன் நம்மை உயர்த்தி நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொள்ளவே கர்த்தர் அதை தருகிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும் நீங்கள் கேட்காத அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. செய்து நீங்கள் தேவனாலே மகிமைப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you.